இதே காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா குற்றவியல் தண்டனைகள் இருக்குல்ல அமல் கொண்டு வராங்க. விபச்சாரம் செஞ்சா ஹத்து, இந்த மரண தண்டனை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்படுது. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்சூமி குலத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க கூட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை ஏத்துக்கிறாங்க. அப்போ மரண தண்டனை ஏன் இவ்வளவு லேட்டா நிறைவேற்றுறாங்கன்னா, முதல்ல சமுதாயத்தை சுத்தம் பண்ணணும். நீ பாட்டுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய தண்டனை சட்டங்கள் இங்க அமல்படுத்தினா குற்றங்கள் குறைஞ்சிருமான்னு கேட்டா குறையாது. நீங்க விபச்சாரத்துக்கு உண்டான எல்லா வாசல்களையும் திறந்து வச்சுட்டு தண்டனை மட்டும் கடுமையாக்கிட்டோம் அப்படின்னா ஒன்னும் குறைஞ்சிடாது. ஏன்னா சினிமா இருக்கு, தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி தான் கடைசியா தான் இந்த தண்டனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அதாவது விபச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை மீறிட்டு போய் விபச்சாரம் பண்றான்ல அவன் அடிக்கணும். சாராயம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கடையே கிடையாது. அதை மீறி இவனே உற்பத்தி பண்ணிட்டு குடிக்கிறான்ல அவனை போய் அடிக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஏற்படுத்தினாங்க.